வணக்கம் டிவிகே ஆர்மி, நான் லாவண்யா. ஒரே மேடையில் தாவேக காங்கிரஸ் நிர்வாகிகள் நல்லவர்கள் இணைந்தால் நல்லதே நடக்கும். கடந்த சில நாட்களாக தாவேக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இடையே சந்திப்புகள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடைபெற்ற 28வது கிறிஸ்துமஸ் விழா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விழாவில் காங்கிரஸ் மற்றும் தாவேக நிர்வாகிகள் ஒரே மேடையில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த விழாவில் காங்கிரஸ் பிரமுகர் திருச்சி வேலுசாமி, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மற்றும் தாவேக மூத்த நிர்வாகிகளான அருண்ராஜ், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் காங்கிரஸ் எம்பி, எம்எல்ஏக்களும் பங்கேற்பார்கள் என அழைப்புதல் வெளியிடப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் இவ்விழாவை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இந்த விழாவில் பேசிய திருச்சி வேலுசாமி, பாவப்பட்டவர்களை ரட்சிக்கவும் ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றவும் இயேசு கிறிஸ்து தோன்றினார். பாவிகள் ரட்சிப்பு மற்றும் ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றும் எண்ணம் கொண்டவர்களே இங்கு கூடியுள்ளோம். தமிழகத்தில் ஏற்பட போகும் பிரம்மாண்ட அரசியல் மாற்றத்திற்கு இது ஒரு திருப்புமுனை நிகழ்வாக அமையும். அதன் பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். புரிந்தவர்கள் கைத்தட்டுவார்கள். நாம் இணைந்திருக்கிறோம். இந்த இணைப்பு மேலும் பலப்படும். நல்லவர்கள் இணைந்தால் நல்லதே நடக்கும் என்றார். மேலும் இந்த நிகழ்வுகள் வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் புதிய கூட்டணி சாத்தியங்கள் உருவாகி வருகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த நிகழ்வில் பேசிய ஆதவர்ஜுனா, காங்கிரஸ் கட்சி நாளைக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் ராகுல் காந்தியும் காங்கிரசும் பிஜேபியின் பி டீம் என்பார்கள் என்று பேசியுள்ளார். மேலும் கரூர் சம்பவத்தில் கொலை பழி சுமத்த நினைத்தார்கள். ஆனால் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வந்த முதல் அழைப்பு ராகுல் காந்தியிடம் இருந்து. அதனால் திமுக ஸ்டாலின் பயந்து விட்டார். விஜயிடம் பிரதர், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, டோன்ட் வரி என்று ராகுல் பேசியதாக ஆதவர்ஜுனா பேசியுள்ளார். காங்கிரஸ் தாவேக ஒரே மேடையில் பங்கேற்று பேசியது கூட்டணி கணக்கா என்றும் தேர்தல் சமயத்தில் அரசியல் நகர்வா என்றும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.